வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா? இனிமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டோடைய மூட் அப்படின்றது நான் ரீசெண்ட் டேஸில் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ரொம்ப மோசமான வளர்ச்சியிலையும் வந்து வச்சுருக்கு. சரிங்களா? ரொம்ப மோசமான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்றது ரீட்டெய்லர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. ரீட்டெய்லர்ஸோட பணத்தை எடுத்து பெரிய பெரிய பிளேயருக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி மார்க்கெட். இதில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி கற்றுருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய மனம் அப்படின்றது வெவ்வேறு மாறுபாடோடு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி மனநிலையில் வந்து இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? இன்றைக்கி என்ன நடந்துச்சு? மார்க்கெட் 22,300 தொட்டுட்டு ஒரு 150 புள்ளிகள் சடன் விழுந்துச்சு. சரி, ஓகே, மார்க்கெட்டிங்கிறது ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் 22,150 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு 22,250 வரைக்கும் ஒரே ஸ்விங்கு. சரிங்களா? அதுவும் ஒரு கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 புள்ளிகள் நடந்திருக்கு. ஸோ ஒரு 70 புள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிலை பார்த்தா எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணுவான்? ஓகே, மார்க்கெட் வந்து க்ரீன் மூடுக்கு மாறிடுச்சு, இனிமேட்டு பையிங் சைடு தான் போகும், ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் கூட எடுத்துகிட்டு கால் சைட் போகலாம் அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் என்ன வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 61.80% வந்து ரீச் பண்ணிருச்சு. இது மேபி நமக்கு வந்து டாப்பாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரும் வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். புட் ஆப்ஷன் சைடுக்கு ஏதாவது நமக்கு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி காத்திருந்தோம். ஒரு 4 கேண்டில் வந்து உருவாச்சு. இதில் எந்த வித பேட்டர்னும் என்னால் பெருசாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அடுத்து மார்க்கெட்டு எங்கேருந்து ஏறிச்சோ அதை விட மோசமாக அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துச்சு. 22,230 22,170 வரை. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 60-70 புள்ளிகள் சட்டார்னு விழுகுது. அடுத்து என்ன நினச்சிருப்போம்? நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்து இனிமேட்டுக்கு ஒரு ஃபாலோ வந்து கொடுத்துச்சு, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு, திரும்ப ட்ரெண்டை வந்து கண்டினியூஷன் தான் பண்ணும் போல் அப்படின்ட்டு வந்து நினச்சிருப்போம். அடுத்து 4 கேண்டில், ஒன்றும் பெரிய கேண்டிலே கிடையாது. பாருங்கள், இந்த கன்சாலிடேஷன் சஸ்டைன் நடக்கிற கேண்டில்லாம் ஒன்றும் பெரிய கேண்டிலே கிடையாது. அடுத்து 4 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் மார்க்கெட்டே கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. சரிங்களா? இப்போ ரீசண்டான நாட்களில் நிறைய 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 கேண்டில் எல்லாமே ரொம்ப 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 பெரிய கேண்டிலா. சரிங்களா? நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்க முடியாத கேண்டிலா. ஒரு பெரிய கேண்டில் வந்து உருவாயிருச்சு அப்படின்னா இங்கேவே உங்களுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் சும்மா கண் துடைப்பு மட்டும்தான். சரிங்களா? ஸோ இங்கேவே வந்து பெரிய கேண்டில் வந்து உருவாயிடுச்சுன்னா இங்கேயே ப்ராஃபிட் பண்ணியிருப்பான். இங்கேவே வந்து எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு நாம் வந்து இங்கே என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும், கால் ஆப்ஷன் வந்து போய் இன்னும் நிறைய வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறது தவறான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியே இந்த நிலையில் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய வளர்த்தைகளையும் கருத்தில் கொண்டு நான் பேங்க் நிஃப்டியில் எனக்கு புட் ஆப்ஷன் சைடு தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆச்சு. புட் ஆப்ஷன் சைடு நான் என்ட்ரி எடுக்கிறேன். எங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறேன்னு பாருங்கள். 47,500 புட் ஆப்ஷனை 32 ரூபாய்க்கு வாங்குறேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால வொலட்டைல் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட 32 ரூபாயில் ஒரு புட் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணி 2,880 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கேள்வி வரும். ஸ்டாப் லாஸ் நான் போடலை. சரிங்களா? லாஸ் ஆகிருந்துச்சுன்னா ஆகட்டும். ஏன்னா என்னால் இந்த 3,000 ரூபாய் அப்படின்றது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட். இந்த 3,000 ரூபாய் இன்கேஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் உட்காந்துட்டு அழுக போகிறது வந்து கிடையாது. இந்த 3,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் நாளைக்கு சம்பாதிச்சுக்க முடியும். பட் இந்த 3,000 ரூபாய்க்கு பதிலாக 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த 30,000 ரூபாயில் 15,000 ரூபாய் போயிடுச்சுன்னா அதற்காக நான் உட்காந்துட்டு நிச்சயமாக அழுவேன். சரிங்களா? ஸோ இங்கே நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மணி மேனேஜ்மெண்ட் தான். சரியாக வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி
கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஆனால் வொலட்டைல் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். என்னதான் ஏட்டில் நிறைய வந்து படிச்சிருந்தாலும் அந்த ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னதான் நம்ம பேட்டர்ன் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் அது இதுன்ட்டு நிறைய படிச்சிருந்தாலும் லைவ் மார்க்கெட் அன்னைக்கு என்ன மேட்ச் டேவில் என்ன நடக்குது அப்படின்றது தானே முக்கியம். ஸோ வொலட்டைல் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆனாலும் நான் மணி மேனேஜ்மெண்ட்டை கடைபிடிச்சேன். ஸோ இனிமேட்டுக்கும் மார்க்கெட் இதே சூழ்நிலையில் சும்மா 200 புள்ளிகள் இறங்குறது 100 புள்ளிகள் ஏறுது அப்படின்றப்போ நம்ம இதுக்கு தான் வாக்கப்பட்டு வந்தாச்சு. இனிமேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதை விட்டு வெளியே போகிறதுக்கு. இதில் எப்படி வந்து சர்வை பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம வந்து கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ இனிமேட்டுக்கும் இப்படியே மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இனிமேட்டுக்கும் அதற்கேற்றார் போல ரிஸ்க் எடுத்துக்க போகிறேன். என்னுடைய குவான்டிட்டி எல்லாம் குறைச்சிக்க போகிறேன். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு கூட உங்களுக்கு தோணலாம். அல்லது இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டும் உங்களுக்கு தோணலாம். இதில் எது வந்து தோணியிருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் இன்கேஸ் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தலாமா, ஓகே இதுவே நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியும். சரிங்களா? இது நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிற வரைக்கும் இதை நான் வந்து பயன்படுத்த போகிறேன். சரிங்களா? இப்போதைக்கு ரீசெண்டாக வொலட்டைல் அப்படின்றது இருக்குது. நான் மேபி மார்க்கெட் திரும்பவும் பழைய சூழ்நிலைக்கு வந்து வரலாம். பழைய சூழ்நிலைனா ஒரு நாளைக்கு ஒரு 100 புள்ளிகள் 150 புள்ளிகள் அப்படியே அழகாக ஏறிட்டு கமுக்கமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அப்படியே கமுக்கமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வரப்போ அதற்கேற்றார் போல் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படியே வொலட்டைலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து தான் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வாங்க நிஃப்டியில் நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டேவில் எல்லாரும் 0 to ஹீரோ தான் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இன்னைக்கு 0 to ஹீரோ அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக இருந்திருக்கு. இங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எதை நான் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துக்கிறேங்க. ஸோ அதை இந்த டே லோவிலிருந்து, சரிங்களா, அதாவது 21,822 22,300 வரை ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு அப்மூவ் வந்து கொடுத்துருக்கு. 23.60% அப்படின்றது சூப்பர் புல்லிஸ் லெவல்லே வந்து கன்சாலிடேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ சூப்பர் புல்லிஸ் லெவலை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ, சூப்பர் புல்லிஸ் லெவலில் இருந்து எப்போ டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், 22,300 நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 22,300 வந்து நோட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22,300 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் டச் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு, பெரிய அளவுக்கு ஃபால் வந்து நடந்திருக்கு. அப்போ பிளானில் என்ன மாதிரி வந்து வச்சுக்கலாம், 2 விதமான பிளான்ஸு இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். 22,300 அப்படின்ற புள்ளியை போய் தொட்டுவிட்டு மார்க்கெட் ஏதாவது பேட்டர்ன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷனும், சரிங்களா, அங்கேருந்து கீழே விடுகுது அப்படின்றப்போ 22,240 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட். 240க்கு பிறகு அடுத்த டார்கெட் வந்து 22,200. 22,200க்கு பிறகு 22,150. 150 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 22,080 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? பிளான் ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் 22,300 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டைன் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வந்து கால் சைட் போய்க்கலாம். சரிங்களா? 22,300 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 22,330 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். 360 அப்படின்றது செகண்ட் டார்கெட். இந்த 360 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக இருக்குது. ஸோ அந்த லெவலில் கவனமாக வந்து இருங்க. அங்கேருந்து மார்க்கெட் மேபி பேட்டர்ன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிவர்சல் எடுக்கலாம். 360ஐயும் தாண்டிட்டாங்கன்னா 400 450 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலையும் அதே போல் இந்த மண்டேவுடைய டே லோ தாங்க. மண்டேவுடைய டே லோவிலிருந்து டே ஹை வர ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட், மண்டேவுடைய டே லோவிலிருந்து புதன்கிழமை வெனஸ்டேவுடைய டே ஹை வரைக்கும் நான் வந்து
ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ என்ன நடக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான அப்பும் நடக்குது, 2 நாளாக ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் நடக்குது. ஒரு கன்சாலிடேஷன் நடந்த பிறகு மார்க்கெட் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 47,960 பிரேக் அவுட் பண்ணால் ட்ரெண்டு வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ 47,960 அப்படின்றது தான் நமக்கு மேஜரான லெவல், ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த 47,960 நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 960 அப்படின்றத வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். 47,960 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரீவியஸாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டாப், அடுத்து இங்கே ஒரு டாப், அடுத்து இங்கேருந்து ஒரு ஃபால் நடந்திருக்கா. அடுத்து இங்கேவும் மார்க்கெட் இங்கே நெருங்கும் போது நம்ம இதை வந்து கவனிக்கணும். 47,960 டாப்பாக வைத்துக்கொண்டு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் பை பண்ண வாய்ப்புகள் இருக்கக்கூடிய எந்த பேட்டர்னும் வந்து உருவாகலாம். 47,960 அது வந்து ஃபாலோ கொடுக்கலாம். 47,960 விலகக்கூடிய மார்க்கெட்டோடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,750. 750க்கு பிறகு 47,600, 47,600க்கு பிறகு 47,400. சரிங்களா. 47,400 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அதிகபட்சமாக 47,200 வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இது புட் சைடு. இன்கேஸ் கால் சைடு போகுது அப்படின்றப்போ 47,960 அப்படின்ற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். பையர்ஸோடைய வால்யூம் அப்படின்றது நல்லா இருக்கும். சரிங்களா. சரியாக கேட்டுக்குங்க, வால்யூம் அப்படின்றது நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகும். சரிங்களா. 48,130 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட், 48,200 அப்படின்றது இரண்டாவது டார்கெட், 48,350 அப்படின்றது மூணாவது டார்கெட், 480 அப்படின்றது நான்காவது டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மற்றும் பிரேக் அவுட் லெவல்ஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்திருக்கேன், இனிமேட்டுக்கு எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்தி போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வழி எது வாழும். நன்றி.